நம்ம தலைமுடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு புது முடியை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது 3 மடங்கு ஃபாஸ்ட்டாக நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் ரெகுலராக நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்ல உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி புது முடி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகி நல்லா அடர்த்தியாக நீளமாக மாறுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சீசனை வேணாலும் ட்ரை பண்ணலாம். எந்த ஹேர் டைப் இருக்கிறவங்கனாலும் தாராளமாக இந்த பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்கள் ஹேரில் வந்து இது கொடுக்கும். முடியையும் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடியை ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு பேக் தான் இது. 3 மடங்கு வந்து ஃபாஸ்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஹேர் க்ரோத் ஆகத்தான் செய்யும். ஆனால் என்னென்னா ஸ்லோவாக ஆகும். அதை ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் பேக் தான் இது. இந்த பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்கள் ஹேரை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும், நல்ல அடர்த்தியாக மாறும். எப்பயுமே நம்ம வந்து ஒரு வாஷ் 2 வாஷ்ல வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்போம். அப்படி எந்த பேக்லேயுமே வந்து நமக்கு கிடைக்காது. நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது தான் அதோடைய ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸாவது ரெகுலராக இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் தான் உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு பேக் தான் இது. நல்ல ஒரு ரிசல்ட் உங்கள் ஹேரில் கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக்கை ரெகுலராக எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்களும் உங்கள் ஹேரில் பார்க்கலாம். இந்த பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்குது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரையை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஆயிர மாதிரி தனித்தனி இலையாக ஆயணும் அப்படின்ட்டு இல்லை. நம்ம சும்மா நார்மலாக ஸ்டெம்மு குட்டி குட்டி ஸ்டெம்மும் அந்த தண்டும் இருக்கிற மாதிரி நம்ம சும்மா ஆஞ்சிக்கலாம். ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக செம்பருத்தி இலைகள் கூட போட்டுக்கலாம். இல்லாட்டி முருங்கைக்கீரை பொடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நீங்கள் பொடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேக் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2வது எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் வெந்தயம் தாங்க. ஆனால் வெந்தயத்தை நான் நார்மலாக எடுத்துக்கல, முளைக்க வச்சு எடுத்துருக்கேன். இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நைட்டு இதை நீங்கள் ஊற வச்சிடணும். இப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் தண்ணியை தனியாக எடுத்துட்டு இந்த வெந்தயத்தை ஒரு துணியில் கட்டி நீங்கள் வந்து ஒரு பவுலில் வச்சிடணும். அதை வந்து நீங்கள் நாளைக்கு பகலில் அப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு பகல் நைட்டு விட்டுட்டு நாளை கழித்து காலையில் தாங்க நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணணும். இந்த வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி கட்டி வைக்கும்போது நல்லா இப்படி முளைச்சி வந்திருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டு நீங்கள் முளைக்க வச்சா தான் உங்களுக்கு நாளை கழித்து காலையில் கிடைக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு எடுத்துருக்கிறது இது வெந்தய தண்ணி தாங்க. நம்ம வெந்தயம் வந்து ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ஒரு பவுலில் மாற்றி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். இது நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றிட வேண்டாம். நம்ம இதை ஊற்றியே வந்து பேக் இன்றைக்கி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த தண்ணியை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது கூட லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தாங்க. இது நம்ம ஹேரை வந்து ட்ரைனஸ்லேருந்து காப்பாற்றும். நல்லா சில்கியாக மாற்றுறதுக்கும் சாஃப்டாக மாற்றுறதுக்கும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் பால் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். எனக்கு ரொம்ப ட்ரை ஹேர் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த தேங்காய் பால் நம்ம ஹேர் பேக்கில் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரை ஹேரில் நல்லா க்யூர் ஆகி ஸ்ப்ளிட்டன்ஸ் நல்லா க்யூர் ஆகிடும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கீழே வந்து முடி ரொம்ப ஸ்ப்ளிட்டண்டாக இருக்கும். அதுக்கு இது ரொம்பவுமே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம அந்த வெந்தயம் ஊற வச்சிருந்த தண்ணி, இந்த தேங்காய் பால் இதை மட்டுமே யூஸ் பண்ணி தான் நான் அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கும் போதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா தான் நமக்கு அந்த கோல்டு அந்த சைனஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து நமக்கு வராது. நிறையா பேர் இதுக்கு பயந்துட்டு வெந்தயம் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. வெந்தயமும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் வராது. இந்த சீசனுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்போதும் நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால ஹேரில் வந்து அந்த டஸ்ட்டு தானே இருக்கும், அது காஞ்சா வந்து விழுந்துடும் அப்படின்னு தான் நினைப்போம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு கோல்டு பிடிக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது வெந்தயம் யூஸ் பண்ணும்போது. அதனால மேக்ஸிமம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிளாத்தை வச்சு அதை கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஷால் மாதிரியோ பழைய சாரீ இருந்தால் கூட நீங்கள் அதை கட் பண்ணி நீங்கள் இப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக நமக்கு ஃபில்டர் ஆகி வரும். ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு க்ரீமியான லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் எனக்கு கிடச்சிருக்கு. நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், கொஞ்சம் க்ரீமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இது கூட நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ர் ஆயில், விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க, நான் சொல்கிற எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை. நீங்கள் ஹேருக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற எண்ணெயை கூட நீங்கள் ரெகுலராக சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெயே வேணாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டெப்பை. இப்போ நான் எண்ணெய் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணுறது பிடிக்கும், அதனால தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஆயில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கேல்ப்புக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்ம தலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்கள் வீக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம வந்து ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணும்போது அதை நம்ம வேர்களை ஸ்ட்ராங் பண்ணும். நம்ம முடியோட வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம தலைமுடிக்கு தேவையான போஷாக்கை கொடுத்தோம்னா தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகி கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்பே ஆகிடும். அதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக ஹெல்ப்பாக இருக்கும். இந்த முளைக்கட்டுற வெந்தயம் யூஸ் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் நம்ம தலைமுடிக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். நம்ம ஹேர் ரூட்டுக்கு தேவையான போஷாக்கு கிடச்சி முடி கொட்டுறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுறதுக்கு இந்த முளைக்கட்டி வெந்தயம் ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு கீழே அப்ளை பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஹேரை இப்படி தலையை கீழே கவுத்திட்டு அப்ளை பண்ணோம்னா பிளட் சர்க்குலேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகி நம்மளுக்கு முடி வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். நல்லா அந்த இடத்துலையும் வந்து பேக் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அதை யூஸ் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா அயர்ன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஹேருக்கு தேவையான இரும்பு சத்தை வந்து கொடுக்குது. இதில் இருக்கிற துத்தநாகம் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ஊக்குவிக்குது. ஹேர் க்ரோத்துக்கு தேவையான சிஸ்டைன், லைசின் அப்படின்னு போன்ற சத்தெல்லாம் இந்த முருங்கைக்கீரையில் வந்து அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம இதை சேர்த்துக்கும் போது நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது முருங்கைக்கீரையை வந்து இன்டேக்காக கீரையாவோ இல்லை எனக்கு கீரை பிடிக்காது அப்படின்றவங்க சூப்பாவோ ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு ஒரு கொண்டை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30 மினிட்ஸுக்கு மேலே தயவு செஞ்சு வைக்காதீங்க, ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஹேரை வாஷ் பண்ணிவிடுங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் 10 மினிட்ஸ்லேயே ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 30 மினிட்ஸ் கழித்து ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 30 மினிட்ஸ் வரைக்கும் தாங்க வச்சுருந்து, அதாவது 25 மினிட்ஸ் வரைக்கும் நான் இன்றைக்கி மேக்ஸிமம் வச்சுருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஹேரை வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த பேக்கை மட்டுமே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டா ஷாம்பு எடுத்து நான் ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன். இது இப்போ இந்த பேக் நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அவ்வளோ சாஃப்டாக மாற்றி கொடுத்துருக்கு. நல்லா எனக்கு கை வச்சாலே வலிக்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா என் ஹேரில் சிக்கே அந்த அளவுக்கு வரலைங்க. நல்லா ஒரு ரிசல்ட் இந்த ஹேர் பேக் எனக்கு கொடுத்துருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை இந்த மாதிரி முளைக்கட்டி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஹேரில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேரும் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். உங்கள் முடியோட எல்லா பிரச்சனையும் வந்து இந்த பேக் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிடும். தேங்காய் பாலும் உங்கள் ஹேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.